தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவிலே இடம்பெற்ற கனடிய இலங்கை சங்கத்தினர் நடத்திய புதிய அரசியல் அமைப்பு, புதிய பயங்கரவாத தடை சட்டம் பற்றிய உரைகளும் கலந்துரையாடலும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026 மாலை 3 மணியளவிலே கனடா ஸ்காபரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு எழுத்தாளர்களான மதி லோகநாதன் அவர்களின் தலைமையிலே எழுத்தாளர்களான செல்லையா மனோரஞ்சன், ரகுமான் ஜான் மாஸ்டர், சிவா முருகப்புள்ளை ஆகியோர் உரையாற்றியிருந்தார்கள். இந்த நிகழ்வுக்கு கனடா வாழ் தமிழ் மக்கள் பலர் கலந்து சிறப்பித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. உலகத்தில் எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு உயிரிழந்து வரையடைந்த அனைத்து மக்கள், அனைத்து போராளிகள் எல்லாருக்கும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு செலுத்துமாறு. நன்றி. இன்று சில நண்பர்கள் கூடி கனேடியன் ஸ்ரீலங்கன் ஃபோரம் கனேடியன் ஸ்ரீலங்கன் மன்றம் என்ற ஒரு அமைப்பு ஊடாக தொடர்ச்சியான பலவேறு கருத்து பரிமாறல்கள் அப்படியான ஒரு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்வோம் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த முதல் நிகழ்வாக இலங்கையின் அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பும் இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம், புதிய தடை சட்டம் பற்றியும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். 3 பேச்சாளர்கள் கலந்து கொள்வார்கள். 15 நிமிடம் அவர்கள் தங்களுடைய உரையை பேசுவார்கள். அதற்கு பிறகு ஒரு கலந்துரையாடல், கேள்வி பதில் தொடர்ச்சியாக நடக்கும். நாங்கள் ஒருங்கிணைத்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் இந்த கேள்வியை. முதலாவதாக வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறோம். ரகுமான் ஜான் காத்து கொண்டிருக்கூடிய மனோரஞ்சன் முதலாவதாக பேசுவார். அதுக்கு முன்னே ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் இதில் சொன்னான். ஸோ எல்லாருக்கும் இப்போ தெரியும், இலங்கையில் இருக்க பிடிஎம் பயங்கரவாத தடை சட்டம் இப்போ மாற்றப்படுது. PFT, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் த டெரரிசம். அடுத்ததாக முக்கியமாக கான்ஸ்டிடியூஷன், அதில் மெயினாக நிறைவேற்று அதிகாரம் இருக்கிற ஜனாதிபதி முறையை மாற்றுறது. இதில் பலவாறு விவாதங்கள், பலவாறு குழுக்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டு மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பலவாறு வெவ்வேறு கருத்துக்களை முன்னுக்கு வச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல இங்கே நாங்கள் இருக்கிறாங்க, இலங்கை இந்த அரசியல் அமைப்புகளை அரசியலில் பார்த்து கொண்டிருக்காங்க.
ஆர்வம் கொள்ள இருக்கிற நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஆராகம் அல்லது எங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அல்லது எப்படி அது போய்கொண்டிருக்கிறதை பற்றி முதலாவதாக நான் மனோரஞ்சன் அடைக்கிறேன். கதைக்கிறாங்க மனோரஞ்சன் கான்ஸ்டிடியூஷனை பயங்கரவாத தடை பற்றியும் அவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கு பேச அழைத்த நண்பர்கள் அமைப்பாளர் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த தற்போது இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் 1973ஆம் ஆண்டு ஜெயா ஜெயவர்தன அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது தற்காலிகமான ஒரு சட்டமாக முன்மொழியப்பட்டு பாராளுமன்றத்திலே 6 பெரும்பான்மை வாக்குகளை வைத்திருந்த ஜெயவர்தன எந்த தங்கு தடையும் பல்வேறு விமர்சனங்கள், கடுமையான எதிர்ப்புகள், இடதுசாரி சக்திகளுடைய எதிர்ப்புகளை மீறி 79ஆம் ஆண்டிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக ஆங்காங்கே ஒரு சில ஆயுததாரிகளின் சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அதை ஒடுக்குவதற்காக அல்லது அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதற்காகவும் அதற்குரிய அதிகாரங்களை சாதாரண பாதுகாப்பு துறையான போலீசாருக்கு மேலதிகமாக பாதுகாப்பு படையினர், இராணுவம் மற்றும் கடற்படை, விமானப்படை போன்ற அமைப்புகளுக்கும் அந்த கைது செய்கின்ற உரிமைகளை வழங்குகின்ற அடிப்படையிலே அந்த சட்டத்தை உருவாக்கி அதை அமலுக்கு கொண்டு வந்தார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 82ஆம் ஆண்டு அந்த சட்டம் மீண்டும் பாராளுமன்றத்திலே அந்த முடிவு திகதிக்கு முன்னர் நிரந்தர சட்டமாக்கப்பட்டது. 1988 அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. 2022 மீண்டும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு 2015ஆம் ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லுவது இந்த நிலைமைகளை மாற்றி ஒரு அமைதியான வழியில் நாட்டை கொண்டு போவதற்காக இந்த சட்டத்தை திருத்துகிறோம் என்று CTA கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சராக இருக்கும்போது முன்மொழியப்பட்டது. அதற்கு எதிராக பலர் உச்ச நீதிமன்றத்திற்கு முறையீடு செய்ததன் அடிப்படையிலே அது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமலேயே அது சட்டமாக்கப்படவில்லை. அதன் பின்பும் 2024 ரணில் விக்ரமசிங்க ஆன்டி டெரரிசம் ஆக்ட் ATA என்று ஒன்றை கொண்டு வந்தார். அதற்கு எதிராகவும் 3 முறைப்பாடுகள் மேல்முறை நீதிமன்றத்திற்கு கொண்டு போக செல்லப்பட்டதால் அதுவும் சட்டத்துக்கு வரவில்லை. இந்த நிலையிலே தான் தற்போதைய NP அரசாங்கம் JVP என்கின்ற பிரதான அரசியல் அமைப்பினுடைய அடித்தளத்திலே இருந்து உருவாக்கப்பட்ட அந்த NPP என்கின்ற அரசியல் கட்சி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தாங்கள் பதவிக்கு வந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது முற்றாக நீக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ 1.5 வருடங்களுக்கு மேலாகியும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இன்னும் அமலிலே இருக்கிறது. அதற்கு மாறாக பயங்கரவாத நடவடிக்கைகளில் இருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம் PSTA என்பதை ஒன்றை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் போய் நீதித்துறை மற்றும் இனநலன் அமைச்சினுடைய இணையதளத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதற்கு மக்களுடைய கருத்துக்கள் கோரப்பட்டன. பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இந்த தித்வா புயல் வந்ததன் காரணமாக அந்த தேதிகள் சற்று பின்போடப்பட்டிருப்பதாக தகவல் சொல்கின்றன. இன்னும் அது பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு வரவில்லை. ஆனால் இதில் ஒரு நல்ல விடயம், 1979ஆம் ஆண்டிலே இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் கட்சிகளை விட மிக காத்திரமாக இடதுசாரி கட்சிகளை எதிர்த்த பொழுதும் அது சட்டமாக்கப்பட்டது. இந்த முறை தென்னிலங்கையிலே இந்த PSTAக்கு எதிராக எதிர்கட்சிகளிடமிருந்து எந்த விதமான பாரிய எதிர்ப்பும் வரவில்லை என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். என்றால் எதிர்கட்சியிலே இருக்கின்ற கட்சிகள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அல்ல நாமல் ராஜபக்சனுடைய கட்சி, ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, அதிலிருந்து பிரிந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சி, 3 பிரதான கட்சிகளும் மிக பாரிய எதிர்ப்பை இன்னும் வெளிக்காட்டவில்லை. தமிழ் கட்சிகளிடமிருந்து ஆங்காங்கே சில குரல்கள் வெளிப்பட்டாலும், தமிழ் பிரதேசங்களிலே சில சிவில் அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தாலும், தென்னிலங்கையிலே இடதுசாரி குழுக்களும், குறிப்பாக முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி, அறகலைய போராட்ட குழுவோடு இணைந்து ஸ்வஸ்திகா லிங்கம் போன்றவர்கள் அந்த அமைப்பு, அதற்கு மேலதிகமாக தென்னிலங்கையிலே சமூக ஊடகங்கள், யூடியூப் சேனல் நடத்துகின்ற பல
இளம் யூடியூபாளர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற PSTA என்கின்ற இந்த சட்ட வரைவுக்குள் ஏற்கனவே PTA-க்குள் இருக்கிறது போன்று கருத்து வெளிப்பாட்டுக்கு எதிரான மிக கடுமையான நடைமுறைகள் அதற்குள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் மிகவும் ஒரு மயக்கமாக பயங்கரவாத செயல்பாடுகள் அல்லது பயங்கரவாத செயல்பாட்டை தூண்டக்கூடிய கருத்து வெளிப்பாட்டுகள் அல்லது அப்படியானவர்களை ஆதரித்தல், அப்படியானவர்களோடு தொடர்பு வைத்தல், தகவல் பரிமாறுதல் போன்று பல்வேறு விதமாக ஒரு சாதாரண சிவில் சமூகத்தில், ஒரு அமைதியான சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், தொழிற்சங்கவாதிகளாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் செயல்பாட்டில் ஈடுபவர்களாக இருக்கலாம், அவர்களை கைது செய்வதற்கு, தடுத்து வைப்பதற்கு, அல்லது அவர்களுடைய தொலைபேசிகள் அல்லது அவர்களுடைய லேப்டாப், அவர்களுடைய வீடுகளை பரிசோதனை செய்தல், பறிமுதல் செய்தல் போன்ற எல்லாம் இதற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்பதும், எந்த விதமான ஒரு கட்டத்திலும் இதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அந்த இடதுசாரி சக்திகளும் அந்த இளம் ஊடகவியலாளர்களும் கருத்து தெரிவித்துக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு நல்ல விடயம். அந்த அடிப்படையிலே இந்த PSTA என்பது தொடர்பாக இன்னும் அதிக குரல்கள் ஓங்கி ஒலிக்கப்பட வேண்டும், விமர்சன ரீதியான கருத்துக்கள் வர வேண்டும் என்பதும், NPP அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் அவர்கள் சொன்னதின்படி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற PTA பயங்கரவாத தடை சட்டம் என்பது எந்தவித கேள்விக்கும் இடமில்லாமல் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக இந்த புத்தக வெளியீடு நாங்கள் நடத்திய போன வருடம் ஜூலை மாதத்தில், ஆகஸ்ட் மாதம் நடத்திய கொழும்பிலே நடத்தின வெளியீட்டிலே பிரதான பேச்சாளராக டில்வின் சில்வா அவர்கள் வந்திருந்தார். அவரிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் நானும் நந்தனவும் தான் கொடுத்து அவரை பேச்சாளராக வரும்படி அழைத்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் அவரிடம் விடுத்த ஒரு கோரிக்கை, இந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்பதும் 79ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதும், அந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தவர்கள் கொலை செய்யப்பட்ட விதமும், அந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்ததன் பின்பு யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட்ட ஜெயாருடைய மருமகனான பிரிகேடியர் புல்வீரதுங்க எப்படி அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாதாரண போலீஸ் நடைமுறைகள் அல்லது பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அவற்றை மீறி அங்கு கடமையில் இருந்த இராணுவத்தினர் அல்லது இராணுவ தளபதிகள், அங்கு முகாம்களில் இருந்த இராணுவ தளபதிகளுடைய அதிகாரங்களையும் மீறி அவர் எவ்வாறு செயற்பட்டார் என்ற விடயங்களையும் எடுத்து கூறி, அன்றைய கூட்டத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்டோம். அதன்படி டில்வின் சில்வா அந்த பொதுக்கூட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்பதை அவர் மூலம் சொல்ல வைத்தோம். அதுக்கு காரணம் NPP அரசாங்கத்தினுடைய அந்த கமிட்மெண்ட் எவ்வளவு தூரம் நேர்மையாக இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்காக இதை செய்தோம். நானும் அந்த நம்பிக்கையுடன். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இதை நீக்குவதற்கு முன் நிபந்தனையாக இன்னொன்று கொண்டு வந்தது பின்புதான் நீக்குவது என்பது எந்த வகையிலையும் ஒரு ஜனநாயக சக்திகளோ, கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்களோ, ஒரு அமைதியான சமூக வாழ்வை, அதுவும் இலங்கையிலே இந்த சட்டம் 79 2009ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு மேலாக அந்த சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பாதிப்புகள், செய்யப்பட்டிருக்கின்ற மனித விரோத செயற்பாடுகள் என்பது அரச பயங்கரவாதத்தை ப்ரொமோட் பண்ணுகிற சட்டம். அது ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம். இதுதான் இந்த சட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய நாட்டில் பயங்கரவாத நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ளப்படவில்லை. இந்த சட்டத்தினுடைய பாவனை என்பது மிக தெளிவானது. இது NPP அரசாங்கத்துக்கு நாங்கள் புதிதாக சொல்ல வேண்டியது இல்லை என்பதுதான் நிலைப்பாடு. நான் தற்பொழுது தென்னிலங்கையிலே இருக்கிற ஜனவலய என்ற ஒரு அமைப்போடு இணைந்து பணியாற்றுகிறேன். அவர்கள் NPP அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை ஆதரிப்பவர்களாகவும், NPP அரசாங்கத்துக்கு எதிராக இனவாத சக்திகள், மதவாத சக்திகள் போன்றவை வைக்கின்ற அவதூறுகள், சேறுபூசல்களுக்கு எதிராக NPP அரசாங்கத்தை காபந்து பண்ணுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றபடினாலே ஜனவலய போன்ற அமைப்பினருக்கும் அந்த கடமை இருக்கிறது. இந்த PTA என்கின்ற சட்டத்தை அவர்கள் நீக்க வேண்டும். புதிய சட்டம் என்பதற்குள் சாதாரண போலீஸ் நடைமுறைகளுக்கு மேலதிகமாக எந்த விதமான கடுமையான சட்டங்களும் நடைமுறையில் பாவனையில் கொண்டு வரக்கூடாது இலங்கையில் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் என்பதை வலியுறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சர்வதேச அமைப்புகளுடைய அவதானிப்பின்படி இந்த NPP அரசாங்கம் வந்ததின் பின்பும்
இந்த பிடிஏ என்கின்ற சட்டம் 22 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பலரை கைது செய்வதற்கு, தடுத்து வைப்பதற்கு, போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் வேறு மறைவான இடங்களில் தடுத்து வைத்து விசாரிப்பது, அல்லது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் பல வாரக்கணக்காக தடுத்து வைப்பது, அது மட்டுமின்றி அவரை கைது செய்ததை வெளியிலே எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று குடும்பத்தவர்களை அச்சுறுத்திய செயல்பாடுகள் தென்னிலங்கையிலே நடந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 22 சம்பவங்கள் இந்த அரசாங்கத்தின் கீழ் நடந்திருக்கின்றன. இவை வன்மையாக சிங்கள சமூகத்தில் மிக கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரையிலே இந்த பயங்கரவாதம் என்கின்ற சொல்லு தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் இருக்கின்றன. பயங்கரவாதி என்பதை UN ஐக்கிய நாடுகள் சபை யாரையும் நாங்கள் பயங்கரவாதி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது என்று ஒரு there is no clear cut definition so far என்று UN சொல்லுது. ஆனால் அதே UN-இல் பயங்கரவாத எதிர்ப்பு கவுண்டர் டெரரிசம் ஆஃபீஸ் ஆஃப் UN என்று ஒரு காரியாலயம் இருக்கு. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் பங்குதாரர்களாக இருக்கின்ற நாடுகளுடைய பங்களிப்போடு பயங்கரவாத எதிர்ப்பு வாரம் ஒன்றை இந்த வருடம் ஜூன் 26 ஜூலை 2 வரை ஐக்கிய நாடுகள் சபை நடைமுறைப்படுத்துகிறது. பயங்கரவாத எதிர்ப்பு வாரம். பயங்கரவாதிகள் என்று எவரையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் பயங்கரவாத செயற்பாடுகள் என்று ஒன்று இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுவது. அப்படியானால் இந்த பயங்கரவாத செயற்பாடுகளை செய்பவர்களை என்ன பெயர் சொல்லி அழைப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்களை சாதாரண மனிதர்கள் என்று சொல்லுவதா, அப்பாவிகள் என்று சொல்லுவதா, அல்லது வேதாந்தி என்று சொல்லுவதா, அல்லது மூளை பிசகி போனவர்கள் என்று சொல்லுவதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அது எனக்கும் இருக்கும். அப்படியானால் பயங்கரவாத செயற்பாடுகள் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் வந்தாக வேண்டியிருக்கிறோம். பயங்கரவாத டெரரிசம் அல்லது ரீன் ஆஃப் டெரர், அதாவது பயங்கரவாத ஆட்சி என்பது சொல்பதம் ஏஐயில் நான் தேடியதும் அல்லது பலரோடு கலந்து ஆலோசித்த போது கிடைத்ததின்படி பிரெஞ்சு புரட்சியின் பொழுது 1793-95 காலகட்டத்திலே முடியாட்சியை தூக்கி எறிந்து பதவிக்கு வந்தவர்கள் இடதுசாரி போக்கில் தீவிரமாக அந்த புரட்சிக்கு எதிரானவர்களை ஒழிப்பதற்காக கட்டவிழ்த்து விட்ட அந்த ஒரு காலகட்டத்தை இந்த ரீன் ஆஃப் டெரர் என்று சொல்லி, நெப்போலியன் அதிகாரத்தை பிடிப்பதற்கு முதல் அந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட 17,000 பேர் கிலட்டீனுக்கு அனுப்பப்பட்டதாகவும், அந்த பயங்கரவாத செயல்பாடு என்பது வேறு ஒன்றுமல்ல, சாதாரண சமூகத்திற்குள் கிரியேட் சில்லிங் எஃபெக்ட். சில்லிங் எஃபெக்ட் என்றால் தமிழில் நாங்கள் அதுக்கு ஒரு குலை நடுங்கும் நிலையை சாதாரண குடிமக்களுக்குள் ஏற்படுத்துவதுதான் பயங்கரவாத நடவடிக்கை. அப்போ பயங்கரவாத நடவடிக்கைகள் என்பது பயங்கரவாதிகள் அல்ல, ஒரு மிகப்பெரிய கட்டுமானம் செய்யலாம். அந்த அரசு, அந்த நேரம் இருந்த அரசு, உண்மையிலேயே பயங்கரவாதம் என்ற சொல்லு அரசு மட்டத்திலிருந்து தான் முதலாகவே அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டும். இலங்கையில் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை எடுத்தால், இலங்கை அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்ட அரச பயங்கரவாதம் என்று நாங்கள் அந்த சொல்லை பாவிக்கிறோம். அங்கே அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு நபரை சொல்லவில்லை, அரசு என்கின்ற ஒரு கட்டுமானம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஏகபோக உரிமை. ஒரு அரச இயந்திரத்திற்குத்தான் சட்டபூர்வமாக ஆயுதங்களை தொகையாக வைத்திருப்பதற்கும் ஆயுதப்படைகளை நடத்துவதற்கும் அதை வைத்து நிர்வகிப்பதற்குமான ஏகபோக உரிமை அவர்களுக்கு நாட்டினுடைய யாப்பின் மூலம், அந்த யாப்புக்கு அந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களுடைய வாக்கு திறமையின் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அந்த ஆயுதங்களை வைத்திருக்கிற ஏகபோக உரிமையை எந்த விதத்திலும் அவர்கள் அந்த மக்களின் மீது முறையற்ற விதத்தில் பாவிக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் அரச பயங்கரவாதம் என்பது கண்டிக்கப்படுகிறது. இந்த வகையில் இலங்கையிலே ஒட்டுமுழுதான இந்த 30-35 வருட கால சிவில் யுத்தத்திற்குள் அரச பயங்கரவாதம் என்பது எப்படி பயன்பட்டது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதோ, அதற்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்ற இந்த BST என்கின்ற சட்டம் என்பதோ பயங்கரவாத நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கான சட்டமாக கொண்டு வருவது என்பது மிகவும் ஆபத்தான். அப்படியானால் இன்றைய உலக சூழலில் பல்வேறு வெளிநாட்டு சக்திகள் தாங்கள் விரும்பினால் எந்தவித அரசியல் நோக்கம், சமூக அரசியல் விடுதலை போன்ற உரைகளை பேசாமலேயே ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுக்கு பணத்தை வழங்கி சில பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை நாங்கள்
நடைமுறையிலே காண்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்தலாம். அவர்களுக்கு எந்த ஒரு சமூகம் சார்ந்த அரசியல் நோக்கங்கள் எதுவுமே இருக்க தேவையில்லை. ஆனால் பணமும் ஆயுத பயிற்சியும் வேறு விதமான சில நலன்களும் வழங்கப்பட்டால் அப்படியான ஒரு செயல்பாட்டில் ஒரு குழுவை இறக்கலாம். ஆனால் அதன் மூலம் அது சமூகத்திற்குள் எந்த பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், சமூகங்களுக்கிடையே அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குள். இலங்கையிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பை நாங்கள் எடுத்தால் சஹரான் குழுவினர் முஸ்லிம் சமூகத்தின் விடுதலை அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்கின்ற ஒடுக்குமுறை அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கிறிஸ்தவ மக்கள் முஸ்லிம்களை ஆக்கிரமிக்கிறார்கள், ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான யுத்தம் என்று அவர்கள் அந்த சமூகம் சார்ந்த கருத்தை பெரிதாக வைக்கவில்லை. ஆனால் அந்த தாக்குதல்கள் வெறுமனே ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை சமூகங்களுக்குள் ஏற்படுத்தின. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அது ஒரு சமூகங்களுக்கிடையான மோதலாக முற்றி வடிக்காமல் போனது இலங்கையினுடைய ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படியான சூழ்நிலைகளை கையாளுவதற்கு அரசு என்ன சட்டத்தை பாவிக்கப் போகின்றது என்பது ஒரு கேள்விக்குள். இன்று இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலேவும் அல்லது பிள்ளையான் போன்றவர்களோ இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நான் இதை கேட்டிடம் கேட்டால், சுரேஷ் சலே போன்று மிக உச்ச இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பின் உச்சத்தில் இருந்தவரை ஒரு சாதாரண போலீஸ் நடைமுறையின் கீழ் அவரை கொண்டு போய் கைது செய்து ஒரு 2 நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து விடுதலை செய்தால், அவர் வெளியிலே வந்து தன்னுடைய அந்த குற்றங்களை மறைப்பதற்கோ அதனால் தப்புவதற்கோ எத்தனையோ விதமான மேனிப்புலேஷனை செய்யக்கூடிய ஒரு மிக பலமான கட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு பின்னால் மிகப்பெரிய பண முதலைகளும் மிகப்பெரும் அரசியல்வாதிகளும் முன்னால் இருந்த இராணுவ அதிகாரிகள் எல்லோரும் இருக்கக்கூடும். பல சாட்சியங்களை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் என்ன சட்டத்தை பாவிப்பது போன்ற கேள்விகள் சமூகங்களில் இருந்து எழலாம், சமூகத்துக்குள் இருந்து வரலாம். ஆகவே இவற்றை பற்றி பேசுகின்ற நாங்கள், இவற்றை பற்றி கலந்துரையாடுகின்ற நாங்கள், அரசாங்கத்துக்கு எதிராக சில விமர்சனங்களை வைக்கின்ற நாங்கள் இவ்வாறான சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்து இவ்வாறான சூழ்நிலைகள் வளர்ச்சியடைந்த நாடுகள், நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஸ்கண்டினேவிய நாடுகளை எடுத்தால் என்ன, இந்த கனடாவை எடுத்தால் என்ன, பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் என்பது எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு இடத்தில் வேறு விதமான சொற்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை நாளாந்த நடவடிக்கையில் மக்களின் மீது பிரயோகிக்கப்படுவது இல்லை என்பதுதான் நடைமுறை. ஆனால் இலங்கையிலே அரச யந்திரம் என்பது கடந்த ஒரு 45 வருடமாக, அதாவது 70களில் ஆரம்பித்து இன்று 2026 வரை எடுத்தால் இலங்கை அரச யந்திரத்திற்கு சாதாரண சட்டத்திற்குள் ஒரு குற்றச் செயலை கையாளுவது என்பது ஒரு பழக்கமற்ற அல்லது ஒரு விருப்பமற்ற ஒரு நடைமுறையாகவே தெரிகிறது. ஒரு போலீசார் கைது செய்ய வருகிறார் என்றாலே அவருக்கு இவரை எந்த கேள்வியும் இல்லாமல் நான் கொண்டு போக முடியும், யாருக்கும் அறிவிக்காமல் அவரை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போக முடியும். ஒருவரை கைது செய்யும் பொழுது அந்த குடும்பத்துக்கு அறிவிக்க வேண்டும், வழக்கறிஞருக்கு அறிவிக்க வேண்டும் நடைமுறையே தேவை என்ற பழக்கப்பட்ட இராணுவமும் போலீஸும் நடைமுறையும் தான் இலங்கையிலே இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரை இலங்கையினுடைய அரசாங்கங்களை விட அரச யந்திரம் என்பதுதான் ஒரு மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, மிகவும் ஆபத்தான யந்திரம் என்பது என்னுடைய கருத்து. NPP அரசாங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இலங்கையினுடைய அரச யந்திரத்தை ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரச யந்திரமாக மாற்றுவதுதான். அதற்கு காலம் எடுக்கலாம். ஆனால் சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், கல்வியலாளர்கள் போன்றவர்களுடைய உரையாடலும் அழுத்தமும் அந்த உரையாடல் பலமாக தளத்துக்கு கொண்டு வரக்கூடிய தேவையும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இன்று இறுதியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உள்ளே இருக்கின்ற வைப்புத்தான் தீபச்செல்வன் என்கின்ற எழுத்தாளருடைய புத்தகம் இன்றைக்கு சுங்க பிரிவினரால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கண்டனத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு இலக்கியவாதி என்ற வகையில் அந்த சுதந்திரம் இருக்கின்றது. அதை இலங்கை அரசாங்கம் தடுக்கக்கூடாது. அந்த புத்தகங்கள் அவருக்கு வெளியே விட வேண்டும் என்னுடைய கருத்தை கூறிக்கொண்டு, நான் எனக்கு தந்த 20 நிமிடத்தில் பேசியிருக்கிறேன். புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக என்னுடைய கருத்து, இலங்கையிலே புதிய அரசியல் யாப்பு என்பது இந்த சர்வ அதிகாரம் கொண்ட நிறைவேற்று ஜனாதிபதி முறை நீக்கப்படுவதும், அதே நேரம் இலங்கையினுடைய சிறுபான்மை மக்களாகிய மலையக மக்கள், முஸ்லிம் மக்கள், வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் உட்பட சகல சிறுபான்மை மக்களும் பாதுகாக்கப்படக்கூடிய, அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் பகிரப்படக்கூடிய, அவர்களுடைய நிர்வாகம் இயன்ற அளவு டீசென்ட்ரலைஸ்
கீழ்மட்டம் வரை பரிந்தளிக்கப்பட்ட ஒரு புதிய அம்சங்களை கொண்டு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அதை NPP அரசாங்கத்திடம் அது கைவசம் இருக்கிறதா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை இல்லை. அதை பற்றி இன்னும் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அபியாசம். அது 3 தளங்களில் நடக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். காரணம் 1997, 98, 99 சந்திரிகா பண்டாரநாயக்கா கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்த திட்டம் கொண்டு வந்த பொழுது அதை நாடு பூராக கொண்டு போய் சிங்கள மக்கள் மத்தியிலே பரவலாக அதை பேசிய ஒரு அரசாங்கம் என்ற ஒரு பெரிய பெருமையை சந்திரிகா அரசாங்கம் இன்றும் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு அரசியல் யாப்பு நடைமுறை இலங்கையில் இதற்கு முதல் வரவில்லை. 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபையை பற்றி நாங்கள் தமிழர்கள் பெரிதாக பேசினாலும் அந்த மாகாண சபை என்பது சிங்கள மக்களிடையே எந்த விதமான கலந்துரையாடலும் இல்லாமல் அதே ஜெயவர்தன எந்த சிவில் யுத்தத்தை உருவாக்கிய ஜெயவர்தன அதே அதிகாரத்தையும் இராணுவ பலத்தையும் வன்முறையையும் பாவித்து சிங்கள மக்கள் மீது திணித்ததுதான் அந்த மாகாண சபை நடைமுறை. எங்களுக்கு அது இனிப்பாக இருக்கலாம், ஆனால் நாட்டினுடைய பெரும்பான்மை சாதாரண மக்களை பொறுத்தவரை அது மிக மோசமாக அந்த மக்கள் மீது சுமத்தப்பட்டது என்பதே உண்மை. ஆனால் சந்திரிகா கொண்டு வந்த அரசியல் தீர்வு திட்டம் என்பது கிராமமாக சிங்கள பிரதேசங்களில் கொண்டு போய் பிரச்சாரம் செய்யப்பட்டு அதற்கு எதிரானவர்கள் எதிர்த்தார்கள், அதை எள்ளி நகையாடினார்கள். அதற்கு எதிர்த்தவர்களே JVP அப்பொழுது ஒரு முக்கியமான குழுவாகவும் இருந்தது. அவர்கள் எல்லோரையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். தென்னிலங்கையிலே அதற்கு எதிராக வந்த இனவாத கருத்துக்களை மீறித்தான் அது கொண்டு வரப்பட்டது. வடக்கு கிழக்கிலே தான் அது முழுமையாக விவாதிக்கப்படவோ அந்த மக்களுடைய உரையாட அனுமதிக்கப்படவில்லை. அது ஏனென்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்திலே வடமராட்சியிலே ஆரம்பித்து அந்த மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே இராணுவத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 18-19 கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன். தமிழிலே அச்சடித்த அந்த அரசியல் யாப்பை கொண்டு போய் யாழ்ப்பாணத்திலே பேசியிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுகின்ற பொழுது 3 தளத்தில் அரசியல் கட்சிகள், பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், கல்வியலாளர்கள், ஊடகவியலாளர் உட்பட சமூகத்தில் இந்த புலமை சார்ந்தவர்கள், அதே நேரம் கீழ்மட்டத்திலே மக்கள் மட்டத்தில் இருந்தும் இந்த உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டு எங்கோ ஒரு புள்ளியில் அது இணைக்கப்பட்டு அந்த அச்சம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அதிகாரங்கள் பகிரப்படுவது என்பது வடக்கு கிழக்கு மால் மக்களுக்கு, மலையக மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அவை இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டிற்கோ இலங்கையினுடைய அமைதிக்கோ குந்தரம் விளைக்கப்படாது என்கின்ற ஒரு மனநிலை, மென்டாலிட்டி ஆஃப் தி என்டையர் சொசைட்டி என்பது அங்கே மிக முக்கியம். அதுவும் அரசியல் சமூகம், பொலிட்டி என்கின்ற அரசியல் சமூகத்தினுடைய மனநிலையும் மிக முக்கியம். இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்து ஒரு பரவலான உரையாடலோடு NPP அரசாங்கம் அதை இந்த ஆட்சி காலத்திலே ஆரம்பித்து அதை தொடர்ச்சியாக அடுத்த தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் அல்லது அதுக்கு முன்னரோ அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது மிக உசிதமாக இருக்கும் என்று கூறி நான் எனக்கு தந்த நேரம் 2 நிமிடம் கூட எடுத்துவிட்டேன். மன்னித்துக் கொள்ளும் தலைவர். மிக்க நன்றி.